அடுத்து யதார்த்த ரீதியாக இந்த 7th டைமென்ஷனில் ஒவ்வொரு பகுதி அப்படி நிறையா பகுதி இருக்குங்க. இந்த பகுதியெல்லாம் எங்கே இருக்குது? எர்த்தில் தான் இருக்குது. இந்த எர்த்து மாதிரி இன்னும் ஒரு 1000 கிரகம் இருந்தால் கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, பூலோகம் மாதிரி இன்னும் ஒரு 1000 கிரகம் இருந்தாலும் சரி என்னால் நிர்வகிக்கிறதுன்றது எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஓகே, ஏன்னா இதை தாண்டினா படிநிலையில் நான் இருக்கேன். இதை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது 1ஆம் வகுப்பு போய் நீங்கள் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் அப்படின்ற கணக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஓகே, என்ன அந்த யூனிவர்சிட்டி கிளாஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை சால்வ் பண்ண சொல்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. மற்றபடி 1ஆம் கிளாஸ் ஃபார்முலாலாம் நான் ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி கான்செப்ட் தான் அந்த 7th டைமென்ஷன் அப்படின்றது எனக்கு. ஓகே, அதனால் முதலாவது மன அழுத்தம் வேண்டாம். ஓகே, சாதாரணமாக உங்களுக்கு தேவையான வீடு வசதி என்னென்ன பூலோகத்தில் தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். ஓகே, அதை நீங்கள் தான் ஓரளவு தோதாக அமைச்சிருக்கணும். எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ரியாலிட்டியாக கேஷ் தேவை. ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே கேஷ் இருந்துச்சுன்னா நானும் ஒரு இடத்துல ஒரு செல் ஷாப் ஒன்று அமைச்சிக்குவேன். செல் ஷாப்லேயே முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாமே ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஓகே, அதனால் உங்களுடைய யதார்த்த நிலையை நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய யதார்த்த நிலையை நீங்களும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கெல்லாம் நிறையா விதத்தில் தோதாக அமைச்சு கொடுக்கணும். ஓகே, அந்த வகையில் எனக்கு தோதாக அமைச்சு கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே இனிமேல் கேஷு, பாராட்டு, விருது, அவங்களுக்கு தேவையான பரிசு எல்லாமே கொடுக்கலான் இருக்கேன். ஓகே, அடுத்து இந்த சோப்பனாங்கெல்லாம் இந்த மாதிரி காதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். காது தான். அதே சமயத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்புகிற அளவுக்கு எனக்கு உரிமையும் இருக்குது. ஓகே, அதனால் சில்லி சிக்கன் போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றது இந்த சோப்பனாங்கி எடுத்து சொல்லி புரிய வச்சுருங்க. ஓகே, மற்றபடி டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானே தோதாகிறப்போ கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த அப்பாயின்மெண்ட்டு யார் அப்படின்னா, பாலாஜி பனமரத்துப்பட்டி. அவர் புக்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மாறணும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஃப்ரீக்வன்சி நீங்கள் ரெடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் அந்த புக்ஸ் எழுதுறதுன்றது எனக்கு தோதாகும். ஓகே, லொக்கேஷனை மாற்றணும் அப்படின்றப்போ அந்த விஷயம் சாத்தியமாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல், அடுத்த அப்பாயின்மெண்ட் மாயன் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எனக்கு ஓரளவு மோட்டிவேஷ்னல் நபர், என்னை என்கரேஜ் பண்ணக்கூடிய நபர். ஓகே, இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறையா பேர், ஒரு சில பேர்லாம் எங்கே நமக்கு இவரால் நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் போயிடுவாங்க, வியூஸ் ஹவர்ஸ் போயிடும், நம்ம பிழைக்கிறது சிரமம், காசு சம்பாதி சிரமம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இப்படி தான் ஒரு சில நாள் நடந்தது. அப்புறம் கூகுள் கம்பெனி யூடியூப்பையே மாற்றி விட்டாங்க. அது ஒரு ஆப்பு தான். நான் இதுக்கு சமமான அளவு ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஆப்போட பேர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்ற டைரக்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அந்த கூடிய விரைவில் அந்த எல்லாத்தையும் நானும் ஒரு யூடியூப் மாதிரியான ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுங்க. அதில் நீங்கள் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். நிறையா பேர் அதில் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறையா வியூஸும் இருக்கும். ஓகே, இந்த யூடியூப்போட நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு ஆப்பில் என்னோடய ஜேஎம் குரூப் கம்பெனிஸில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க. நிறைய விதத்தில் தோதாகும். அதனால் நான் வந்துட்டு ஏதோ யூடியூப்பில் அப்படியே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகே, நானும் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அதனால் இந்த மாயன் ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய அந்த யூடியூப்பர் எனக்கு ஓரளவு பாராட்டு. சரி, ஓகே, ஒவ்வொரு படிநிலையாக தான் தோதாகும், நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பப்போ ஓரளவு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஓகே, சரி, அடுத்த அப்பாயின்மெண்ட் ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். முரணான இணைவு அப்படின்றத முதல்ல சால்வ் பண்ணோம். ஏன் அப்படின்னா, இப்போ சத்குரு அவர் பதத்தில் என்னை தோது பார்க்குறாரு. நானும் அவருக்கு தேவையானது எல்லாமே தோது பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நானும் இருக்கேன். அடுத்து ஆசிரமம் அப்படின்றது, நிர்வாகவியல் அப்படின்றது என்கிட்ட பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்றாரு. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சத்குரு டாக்டர் இவங்க 2 பேரையும் தவிர ஒட்டுமொத்த பேரும் என்ன தான் குருன்னு சொல்கிறாங்க. நான் தான் அவங்கள தோது பார்க்கணுன்றாங்க.
நீங்கள் தானே சத்குருக்கிட்டேருந்து எல்லாம் கிளாஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் தானே ரெடியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் தானே உலகத்திலே பணக்காரங்க. இப்போ நீ என்ன ஆசிரமத்துலேருந்து யாருப்பா குவாலிஃபைடு, அடுத்த நபர் யாருப்பா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறப்போ அதில் ஒரே ஒரு நபர் இப்படி ஒருத்தர் இருக்காருங்க. அவர் பேர் தேவேந்திரனுங்க. அவர் தாங்க டைரக்டரு, அவர் தாங்க ஹீரோ, அவர் தாங்க எல்லாமே, அவர் தாங்க ராஜா கூட. இது ரியாலிட்டியாகவும் உணரலாங்க, நீங்கள் ஆன்லைன்லேயும் உணரலாங்க. ஏன் நீங்கள் இங்கே தான் இப்படின்றீங்க? அமெரிக்கா போய் பாருங்கள், அப்படி இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் போய் பாருங்கள், இந்த பக்கம் சைனா போய் பாருங்கள், யூரோப் போய் பாருங்கள், ஏன் இந்த பக்கம் ஆப்பிரிக்கா கூட போய் பாருங்கள், அங்கே கூட அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்ற அளவு ஈஷா ஃபவுண்டேஷனில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நானே நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு சில பேர் காசு இருக்கா, வீடு இருக்கா, கார் இருக்கா, தொழில் இருக்கா, போதும் இன்றைக்கி பொழப்பு போயிடுச்சா, காலையில் சாப்பிட்டோமா ஓகே, மத்தியானம் சாப்பிட்டோமா ஓகே, நைட்டா சரி சாப்பிட்டு தூங்கிடுவோம், அப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் லெவலில் இருக்கும். அதனால் நானும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் தான் இருக்கேன். அதனால் நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஆனால் இதில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்போது நான் உங்களுக்கு பதமாக சொல்லித்தரணும் அப்படின்றப்ப நான் என்னென்ன ஏமாற்றிக்கூடாது, உங்களையும் ஏமாற்றக்கூடாது. அப்படின்றப்ப கொஞ்சம் நேரத்தில் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் அதெல்லாம் தகுந்த மாதிரி நீங்கள் தான் நடந்துக்கணும். ஓகே, அதனால் நீங்கள் என்னோடய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாதிரியான சூழ்நிலை அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, நானும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் அமைச்சு தருவேன். ஓகே, அதனால் ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு வேலை என்ன அப்படின்னா, நான் ஒரு ஜாப் எழுதி கொடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான ஃபார்ம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அதை தவிர நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேணாம். நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம். ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆணியுமே பிடுங்க வேணாம். நான் சொல்கிற ஆணியை மட்டும் நீங்கள் எனக்கு கரெக்டாக தூது செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, மற்றபடி எந்த வேலையுமே நீங்கள் செய்யாதீங்க. நான் அந்த வேலைக்கு சேரணும், அதுக்கு என்ன ஃபார்ம், அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு அப்படின்ற வேலையை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். மற்றபடி நான் உங்களுக்கு எல்லாம் தூதான் அனுப்பிச்சி தருவேன். ஓகே, ஏன் அப்படின்னா சத்குரு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு, அவங்க டாக்டர் ஒரு பக்கம் கதறாங்க, இவங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்க இவங்க பாட்டுக்கு இவங்க மனநிலையில் ஒரு வேலை செய்கிறாங்க. கடைசியில் இவங்க 3 பேரும் என்கிட்ட சொந்த சங்கம் வைக்கிறாங்க. நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் செய்ய போகிறேன். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்காக நம்ம வறுமை நிலையை காமிக்கிறோமே தவிர, நான்லாம் ரிச் கண்ட்ரீஸில் ஒரு ரிச் லைஃப் ஸ்டைலில் வாழக்கூடிய ஒரு நபர். ஓகே, அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு தோது பார்க்கணும். ஓகே, பெரிய பெரிய மில்லியனர்ஸு, ட்ரில்லியனர்ஸு, பில்லியனர்ஸு அவங்க தான் என்னுடைய நிலையில் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் ஆசிரமமும் இருக்கும். நல்லா ஒரு ரிச்சர் ஆசிரமமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். ஓகே, அதனால் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. அப்போ தான் தோதாகும். ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல். ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ ஸ்பீச் அப்படின்றது, காசு கொடுக்குறதுன்றது எனக்கு எல்லாமே தோதாகும். ஏன்னா தினந்தோறும் நம்ம வீடியோ ஸ்பீச் பேசுகிறது, தினந்தோறும் நம்ம செயல்படுறதுன்றது எனக்கு சிரமம். அதனால் ஒரு நாள் மற்றும் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஓரளவு தோதாகும். ஓகே, அடுத்து நான் நிறையா உடற்பயிற்சி செய்யணும், யோகா செய்யணும்னாலும் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் ரெடி ஆகணும். ஓகே, சரி, அடுத்து யதார்த்த ரீதியாக நானாக ஒவ்வொன்றா தோதாக அமைச்சு தரேன். எனக்கு தேவையான சூழ்நிலை மட்டும் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவோ நல்லது. கொஞ்சம் கேஷ் தேவைப்படுது, இஎம்ஐ வேறு காசு கொடுக்கணும், ரீசார்ஜ் பண்ணணும், ட்ரெஸ் வாங்கணும், எக்கச்சக்கமான செலவு இருக்குது. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் கூட ஆப்புக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே இங்கே காசு தான். இங்கே சுவாசிக்கிற காற்று மட்டும்தான் ஃப்ரீ, குடிக்கிற தண்ணி கூட காசு தான். அதனால் காசு வேணும், அது தகுந்த மாதிரி சூழ்நிலை அமையணும், அப்போ தான் தோதாகும். ஓகே, சரி, டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நம்ம அப்பப்போ ஒரு கேமை புக் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு கேமாவது புக் பண்ணால் கூட போதும். அது தகுந்த மாதிரி சூழ்நிலை அமைகிறப்போ அமெரிக்காவிலேருந்து நம்ம கேஷ் கிடைக்கிறதப்போ அப்புறமா தொடர்ச்சியாக நம்ம கேஷ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் அமெரிக்காவிலேருந்து நம்ம கேஷ் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நமக்கு கேஷ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் தேவை எல்லாத்தையும் நான் பூர்த்தி செஞ்சுருவேன். ஓகே, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். ஓகே,
ஏன் அப்படின்னா, நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி கிடையாது. நமக்கே அவங்க கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஒரு சில விஷயம் மட்டும் தூதா அமைச்சு கொடுத்துட்டா போதும். அதனால் அவங்களா பார்த்து முடிவு சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம கரெக்டாக வேலை செய்கிறப்போ நமக்கு தேவையானது எல்லாமே அவங்க அமைச்சு தருவாங்க. ஆனால் காசு தான் இப்போ நமக்கு தேவை அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதுதான் நானும் இப்போ சொல்கிறேன். ஏன்னா யுஎஸ்ஏ பொறுத்தவரைக்கும் தேவை என்ன தெரியுமா? காசு தான் தேவை. ஓகே, அது மட்டும் தோதா அமுச்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே தோதா அமையும். ஓகே, சரி. டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.